ஒரு சமயம் நம்ம பிரம்மாதேவனுக்கு இந்த பிரபஞ்சத்தையே படைச்சுகை காலெல்லாம் அப்படி ஒரு சோர்வு. ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தா தேவலைன்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு அயற்சியில பிரம்மா தேவன் ஒரு பெரிய கொட்டாவி விட்டார். அப்போ அவர் வாயில இருந்து அந்த 4 வேதங்கள் சட்டுன்னு நழுவி கீழே விழுந்துடுச்சு பாருங்க. பக்கத்திலேயே இருந்த அந்த 2 ராட்சசர்கள் மதுவும் கைடபனும் இத கவனிச்சுட்டாங்க. அடப்பாவமே, மின்னல் வேகத்துல அந்த வேதங்களை திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ வேதங்கள் இல்லாம பிரம்மா தேவன் ரொம்பவே சக்தி இழந்தார். பிரபஞ்சத்தையே படைக்க முடியாத ஒரு நிலை. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போனார். மனசுல அவ்வளவு ஒரு பாரம். கவலையோட நம்ம விஷ்ணு பகவானை அணுகினார். தன்னோட வேதங்களை திரும்ப பெறதீவிரமா வேண்டிக்கிட்டார், பூஜிச்சார். அடடா, ஒரு பலமான வரம் பெற்றிருந்ததால அந்த 2 அசுரர்களும் அவங்க விரும்புனா மட்டும்தான் மரணம் அடைய முடியும். அப்படி ஒரு வரம். நம்ம மதுவும் கைடபனும் நாராயண பகவானோட 1000 வருஷமா சண்டையிட்டாங்க. ஆனா அந்த போர் முடியவே இல்லை, முடிவில்லாம போயிட்டே இருந்தது. நாராயண பகவான் ஒரு தந்திரம் பண்ண நினைச்சார். அந்த 2 அசுரர்களுக்கும் ஒரு வரம் கொடுப்பதா சொன்னார், கேளுங்கன்னு. ஆனால் அசுரர்கள் ரொம்பவே அகம்பாவத்தோட இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க எங்களுக்கு வரம் கொடுக்கறதா இல்ல, நாங்களே உங்களுக்கு வரம் கொடுக்கிறோம் அப்படின்னு திமிரா சொன்னாங்க. அந்த சமயம் பார்த்து நாராயண பகவான், அப்படியா, சரி, அப்போ என் வரம் என்னன்னா உங்களோட உயிர்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டார் பாருங்க. அந்த தந்திரம் கை கொடுத்தது. ஆனா அசுரர்கள் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. எங்களை நீர் இல்லாத இடத்துல மட்டுமே கொல்லணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த நேரத்துல இந்த உலகம் மொத்தமுமே தண்ணியால மூழ்கி இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு துளி கூட நீர் இல்லாத இடம் இல்லை. பகவானையே ஏமாத்திட்டோம்னு அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. நாங்க இப்போ சேஃப்னு நினைச்சு சிரிச்சாங்க. அப்போ நம்ம நாராயண பகவான், அடடா, தன்னோட பிரம்மாண்டமான ஹயக்ரீவர் ரூபத்தை எடுத்தார் பாருங்க. அந்த அசுரர்களை தன்னோட தொடைகள்ல வச்சு ஒரே ஒரு அடியில அப்படி நசுக்கி அழிச்சிட்டார் பாருங்க. அப்படி அறிவுக்கே உருவமான அந்த வேதங்களை ஹயக்ரீவர் பெருமான் பாதுகாத்தார். அதனாலதான் அவர் இப்போ அறிவு கடவுளா வித்யா தேவதையா வணங்கப்படுறார்.